ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 ட்ரேட் எடுத்து பார்க்குறேன் லைவ் ட்ரேடில். ஸோ சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா உடனே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதை அடுத்த வீடியோவாக செஞ்சு போட பார்க்குறேன். ஓகே, ஸோ மார்க்கெட்டை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் $15 மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அனலைஸ் பண்ணுவோம் பேஸை. ஓகே, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. ரெசிஸ்டன்ட் ஏரியா எதுவும் க்ரியேட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, எஸ், இங்கே ரெசிஸ்டன்ட் மார்க்கெட் அப் டைரெக்ஷனில் போயிட்டுருக்காங்க. ஏதாவது ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை. ஓகே, ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வருதான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 ட்ரேடுக்குள்ளே முடிச்சுப்போம். ஸோ அந்த 5 ட்ரேடும் கொஞ்சம் கன்ஃபார்மான ட்ரேடாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா. ஓகே, ஸோ அது நியரஸ்ட் லெவல் சப்போர்ட் லெவல். ஸோ நான் சப்போர்ட்டை மார்க் பண்ணிக்கிட்டேன் அண்ட் சப்போர்ட் ஜோன் நம்ம மார்க் பண்ணிப்போம். ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா ட்ரேட் எடுக்கலாம். எஸ், இது சப்போர்ட் ஜோன். ஸோ நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ சப்போர்ட் ஜோன் மார்க் பண்ண தெரியலைன்னா சரியாக மார்க் பண்ணி பழகிக்குங்க. USD BRL. ஓகே, சப்போர்ட் ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க அண்ட் எக்ஸ்பிரஷன் டைம் 1 minute. ஓகே, ஸோ மார்க்கெட் ரிவர்சலில் இருக்காங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிப்போம் லெவலில். ஸோ கேன் ஸோ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வந்தால் நம்ம அதில் ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் வந்து செல்லர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியல, பட் பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த இடத்துல. ஸோ மார்க்கெட்டை பார்ப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இல்லாமல் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ நம்ம வேறு ஏதாவது மார்க்கெட்டை செலக்ட் பண்ணிப்போம். USD IDR. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே வரல, பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அந்த எல்லா கன்ஃபர்மேஷன்லையும் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியுமான்னு கன்ஃபார்மாக முடியாது. ஸோ கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஏதாவது காமன் பேட்டர்ன்ஸ் வந்திருக்கான்னு பார்க்கலாம். இன்னைக்கு 2 செல்லர் பையர் வந்திருக்காங்க. மோஸ்ட்லி 2 செல்லர் ஒரு பையர், 2 செல்லர் ஒரு பையர் அண்ட் 2 செல்லர் ஒரு பையர், 2 செல்லர் ஒரு பையர் வந்திருக்காங்க.
ஸோ இந்த இடத்துல ஏதாவது சேஞ்சஸ் நடந்துக்கான்னு பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு பையர் வராங்க. நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக அதை எடுத்துப்போன்னு பார்த்தேன். ஓகே, ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட் கீழே வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரியாக்ஷன்ஸ் எதுவும் தார்தான்னு பார்ப்போம். ஓகே, I'm going to sell. ஓகே, பார்க்கலாம் ரிசல்ட் என்ன மாதிரி வருதுன்னு. ஸோ கேப் அப் வந்திருக்கு. ஸோ மேபி ஒரு செல் கேண்டில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். 30 செகண்ட்ஸ் கன்ஃபர்மேஷனில். ஸோ படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது காய்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி மார்க்கெட்டில் பை அண்ட் செல் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 30 செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த 30 செகண்ட்ஸில் வந்து காமன் ரிஜெக்ஷனை வச்சு எடுத்துகிட்டு ட்ரேட் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல. ஸோ அதனால தான் நமக்கு வந்து வின் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடை வந்து பார்க்கலாம், நம்ம அடுத்த ட்ரேட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு. ஓகே, ஓகே, ஸோ இந்த இடத்துல 1 மினிட் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் இது ஒரு லெவல், எஸ் இது ஒரு லெவல். அண்டு சப்போர்ட் ஏரியா வந்து மார்க் பண்ணிச்சு. இப்போ லீஸ்ட் லெவல். ஸோ மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் லோயஸ்ட் லெவல் இவ்வளோ தூரம் போயிருக்கு. சாரி, ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் போய்க்கிறேன். ஸோ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் we can take the trade. வெயிட் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே வருவாங்க கீழே. ஸோ டைம் இருக்கு. ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா அதில் ட்ரேட் பண்ணி வேலை இல்லை. ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு மார்க்கெட் கண்டிஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக கிடைக்கல எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரேட். ஸோ நெக்ஸ்ட்டு பையிங் ஏரியா அது. குட்டி சப்போர்ட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். ஸோ இங்கே போயிட்டு மார்க்கெட் கீழே டவுன் ஃபால் ஆகிட்டு இருக்கான் இப்போ. ஓகே, ஸோ வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து இங்கே வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஏதாவது சப்போர்ட்டில் ஒரு என்ட்ரி கிடைக்குமா அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ செகண்ட் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு தெரில. ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸில் this is a resistant level. Horizontal line.
ஸோ மேலே போனால் ரெசிஸ்டன்ட்டில் ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். ஏன்னா செல்லர் வந்து அக்ரெசிவாக இருக்காங்க, செல்லர் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. அண்ட் ஓகே, மார்க்கெட் மேலே போகிறாங்க. ஸோ கேப் அப். ஸோ பார்க்கலாம், மார்க்கெட் போட்டு ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணிட்டும் வரலாம். ஓகே, நான் அந்த இடத்துல செல் கொடுக்குறேன். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ மார்க்கெட்டின் மூவ்ஸ் வந்து ரொம்ப வேகமாக இருக்குது, ஸோ அதில் கவனமாக இருக்கணும். ஓகே, பார்ப்போம். ஓகே, ஸ்ட்ராங் கேண்டில்ஸ். ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். ஸோ அடுத்த மார்க்கெட்டை செலக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் லெவல் இங்கே இருக்கு. கீழே மார்க்கெட் கீழே வர வாய்ப்பு இருக்கு. ஸோ 5 seconds, எக்ஸ்பிரேஷன் டைம் 1 minute. ஸோ ஆல்ரெடி டச் பண்ணிட்டாங்க. ஓகே, பிரேக் அவுட் ஆகிருக்கு, செல்லர் இருக்காங்க, பட் ஸ்டில் பையர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி கரெக்டாக என்ட்ரி எடுக்கணும். ஓகே, ஸோ ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ ரிஜெக்ஷனாக இருக்குது அந்த கேண்டில். ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஓகே, I'm going to buy. ஸோ நான் வந்து பை ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், பிகாஸ் எனக்கு ஸ்ட்ராங் கேண்டில் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வருதுன்னு. ஸோ இதனால் நமக்கு செல் வரும் அப்படின்னா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டை வந்து பிரேக் பண்ணிட்டு போயிருக்கு. அகெயின் இந்த இடத்துல ரவுண்ட் நம்பரில் பட்டிருக்கு. ஸோ அக்ரெசிவான பையர் ஒருத்தரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த லெவலுக்கு மேலே, இந்த கேண்டிலோட மேலே. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல பை கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இன்னும் 15 seconds நமக்கு ரிசல்ட் என்னன்றது தெரிஞ்சிடும். பட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில் எடுக்கிறப்போ நீங்கள் சில விஷயங்களை கவனிக்கணும். சரியான என்ட்ரி கொடுக்குறீங்களா மார்ஜின்லாம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க. ஓகே ஓகே ஸோ நம்மளுடைய டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ ஈஸியான ட்ரேட்ஸ் 3 ட்ரேட்ஸ். இது வந்து நம்ம வந்து சப்போர்ட் ஜோனை பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நீங்களும் இப்படி ஈஸியாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எங்களுடைய டெலிகிராம் சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் அனாலிசிஸை A to Z எப்படி நாங்கள் ப்ரொஃபஷ்னல் மெத்தடில் கற்றுக்கிறது அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க, ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த லாஸ் பண்ணி அது ஒரு ஹேபிட்டாக மாறி இருக்கும். ஸோ டெய்லி நீங்கள் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.